Okay, so here we are at a place called Govindakund. இப்போ நம்ம கோவிந்த குண்டம் என்ற இடத்துல இருக்கோம். And all of you know the Govardhan stories. I don't have to tell all the Leela again. கோவர்தன கதை வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் அந்த கதை முழுவதும் இப்போ நம்ம இங்கே சொல்ல போகிறதில்ல. But just some few details are interesting to remember. ஆனாலும் சில விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமானதாக இருக்கும். When actually Krishna lifted Govardhan and Indra, after 7 days, took him 7 days to realize, then he came and apologized with Surabhi cow and Airavata his elephant. இந்திரன் வந்து கிருஷ்ணர் கோவர்தன மலையை தூக்கி 7 நாள் ஆனதுக்கு அப்புறம்தான் இந்திரன் செய்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக தன்னுடைய சுரபி பசு ஐராவத யானை ரெண்டையோடவும் வரான். So he sincerely apologized to Krishna for mistaking him and Vrindavan and his associates to be materialistic people who are supposed to do karma kanda puja for him. உண்மையிலே கிருஷ்ணர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டான். அவன் வந்து பிருந்தாவனத்தில் இந்த கர்மகாண்ட மக்கள் அந்த கர்மகாண்ட பூஜையில் ஈடுபட வேண்டியவர்கள். And he realized that he was mistaken, his Supreme Lord to be worshipped, and he bowed down sincerely. அப்படின்னு நினச்சி அதை தவறாக புரிஞ்சு கொண்டேன். அதனால் இப்போது பகவான்கிட்ட வந்து அவன் உண்மையாகவே விழுந்து வணங்கி மன்னிப்பு கேட்குறார். So he used his elephant Airavata to fetch so much milk from Mother Surabhi, but he will with some places described his trunk, somewhere is prescribed with 7 trunks. He was doing Abhishek to Krishna here, and this kunda was filled like that with Charanamrita. It's pure Charanamrita. So ஐராவத யானையோட அந்த துதிக்கையில் சுரபியோட பால் எடுத்து சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஐராவதத்தோட 7 துதிக்கையில் அந்த பால் வந்து கிருஷ்ணருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. அந்த அபிஷேகம் அந்த சரணாமிர்தம் தான் இந்த குளம். So Indra glorified Krishna as a Gopal, Krishna as a protector of the cows, Krishna as a resident of Vrindavan, of a village basically, and for first time in the history is recorded that Krishna was called Govinda at this place. ஒரு கோபால பிருந்தாவனத்தினுடைய ஒரு பிரஜையாக பசுக்களை பராமரிப்பவராக அவரை வந்து இந்திரன் புகழ்ந்திருந்தாலும் முதல் முறையாக கோவிந்தா என்ற பெயர் இங்கே வரலாறுலே முதல் முறையாக உச்சரிக்கப்பட்டது. So also so this is what happened here. This is significant place. இது இங்கே நடந்த முக்கியமான நிகழ்வுகள். Now in Govardhan Leela also, when that huge form of Krishna accepted all the offerings of the Lord and asked for more and more, Aniyor, the village is still called Aniyor, the same name for the village here. நீங்கள் அந்த கோவர்தன லீலையில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து அந்த மிகப்பெரிய ரூபம் எடுத்து மக்கள் பிரஜவாசிகள் அர்ப்பணம் பண்ணின அத்தனை பதார்த்தங்களையும் அவ்வளோ உணவுகளையும் அவர் ஏற்றுக்கொள்வார். அது பத்தாமல் இன்னும் கொடுங்க அப்படின்னு கேட்பார். அணியோர் அவர் அப்படின்னா இன்னும் கொடுங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் இந்த லீலை நடந்த இடம் இதுதான்றதுனால இங்கே நம்ம வரும்போது பார்த்துருப்பீங்க, முன்னாடி ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துக்கு பேர் இன்னமும் அணியோர் தான். So you know the stories. I'm really summarizing that you don't have to, உங்களுக்கு அந்த கதையெல்லாம் தெரியும் அப்படின்றதுனால இப்போது அதில் இருக்கிற 1-2 முக்கிய நிகழ்வுகள் சுருக்கமாக மட்டும் நான் சொல்கிறேன். Govardhan is very dear to Krishna for different reasons, because it provides beautiful flowers, trees, fruits for Krishna and his cows, grass.
கோவர்தன ரொம்ப கிருஷ்ணருக்கு பிரியமான ஒரு மலை. காரணம், அவருடைய பசுக்களுக்கு தேவையான அருமையான பொருட்கள், நல்ல மரங்கள், நிறைய மலர்கள், நிறைய பழங்கள், இப்படி நிறைய கிருஷ்ணருக்கு தேவையானதெல்லாம் வழங்கக்கூடியதாக இருந்தது கோவர்தன். Boys, they get different color minerals and they decorate their face. Gopis also from Govardhan here. கோபியர்களுக்கெல்லாம் இங்கே நிறைய அழகு சாதன பொருட்கள்லாம் இங்கே கிடைக்கும், அவங்க தங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கு. And when it's heavy rain, here and there are few caves that the Gopas will hide there. மழை பெய்யும் போது அங்கே இந்த மலையில் வந்து சில குகைகள் இருக்கும், அந்த குகையில் போய் அவங்க மறைஞ்சிக்குவாங்க. Right. So, and the most important of all is that it is a sacred place of meeting with the gopis, that is Krishna's. இது எல்லாத்த விட முக்கியமானது அப்படின்னா கிருஷ்ணர் கோபியர்களை சந்திக்கிறதுக்கான ஒரு ரகசியமான இடமும் கூட. Bhagavan is Supreme Lord. He is enjoying pastimes with his devotees, and these areas of Govardhan, Radhakund, Shyamakund, these are the most amazing pastimes and most dear to Krishna and his devotees. பிருந்தாவனம் ரொம்ப அருமையான ஒரு இடம். அதில் இந்த கோவர்தனம், ராதாகுண்டம், ஷியாமகுண்டம் இதெல்லாம் கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான அந்த பக்தர்கள் கூட நடந்த நிறைய அற்புதமான லீலைகள் நடந்த இடங்கள். அதனால் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமான பகுதி இது எல்லாம். Yeah, it is. We went to Manasi Ganga. Manasi Gangaவுக்கு நம்ம போயிருந்தோம். There we see the Govardhan Shila worships, and people take bath before doing parikrama around Govardhan. That's the starting place. கோவர்தன் பரிக்கிரமா பண்ணுறவங்க அங்கிருந்து தான் பரிக்கிரமா தொடங்குவாங்க. நீங்கள் அங்கே பார்க்கலாம், அந்த கோவர்தன் ஷீலா வழிபாடு செய்யப்படுது. அங்கே மக்கள் குளிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அங்கிருந்து குளிச்சுட்டு தான் இந்த பரிக்கிரமா வந்து தொடங்குவாங்க. So that Manasi Ganga was also created for Krishna's mind. He just taught to Mother Ganga and she appeared from his mind. So it's called Manasi Ganga. அந்த மனசு கங்காவும் வந்து கிருஷ்ணர் தன்னுடைய மனசிலே அவர் அந்த கங்கை வந்து வரணும்னு விரும்பினார். அது மனசு கங்கான்னு அதனால் பெயர் பெற்றது. Because after killing Bakasura and Vatsasura, Nanda Maharaj and other Gopas, they wanted to go to Ganga to get purified, to do some purificatory rituals. ஏன்னா பகாசுரா, வத்சாசுரா போன்ற அசுரர்கள் எல்லாம் கிருஷ்ணர் கொன்ற பிறகு கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு சில சடங்குகள்லாம் செய்து தங்களை தூய்மைப்படுத்திக்கணும்னு நந்த மகாராஜர் விரும்புகிறார். But they didn't want to leave Krishna for a day. ஆனாலும் அவங்க கிருஷ்ணரை வந்து விட்டுட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. Because they are so attached to Krishna, they are thinking we have to go to Ganga, but we don't want to leave Krishna. What do we do? இப்போ கங்கா ஸ்நானமும் பண்ண போகணும், கிருஷ்ணரையும் விட்டுட்டு போகக்கூடாது, என்ன பண்ணுறது? So that is always thing with Krishna in Vrindavan. He likes the place so much. He likes his Gopas and Gopis so much. He doesn't want to go anywhere. Actually, Shastra says that Krishna never leaves Vrindavan. When he goes to Mathura, Dwarka, he expands into Vasudeva feature, which shows the Shankha, Chakra, Gada, Padma. But Krishna never leaves Vrindavan. That's what Shastra says. இங்கே விருந்தாவனத்தில் என்ன ஒரு அருமையான விஷயம்னா, கிருஷ்ணர் எப்போதுமே பிருந்தாவனத்திலே இருக்கணும், பிருந்தாவனத்தை விட்டு போக விரும்பவே மாட்டார். அதே மாதிரி விரஜவாசிகளும் இங்கே இருக்கணும்னு விரும்புவார். ஏன்னா அவங்க பக்தர்கள் இல்லாமல் அவருக்கு இன்பம் கிடையாது. ஸோ அதனால் அவர் வந்து கிருஷ்ணர் எப்போதுமே பிருந்தாவனத்திலே இருப்பார். பிருந்தாவனத்தை விட்டு வெளில போகிறதே கிடையாதுன்னு சாஸ்திரமும் சொல்கிறது. கிருஷ்ணர் இப்போ மதுரா, துவாரகா இந்த மாதிரி எங்கேயாவது போகணுன்னா கூட அவர் வாசுதேவ கிருஷ்ணராக விரிவடைத்து அவராக தான், வாசுதேவரை தான் அவர் போகிறார். சங்கு சக்கர கதாபத்மம்லாம் ஏந்தி வாசுதேவ கிருஷ்ணராக தான் அவர் அங்கெல்லாம் போகிறார். Yeah, so therefore Krishna says no need for my devotees to leave Vrindavan. Once you come to Vrindavan, all places of pilgrimage are here. So he just taught to Mother Ganga and she manifested. So therefore that Kunda is Manasi Ganga, purifier of all devotees of Raja. அதனால்
பிரஜவாசிகள் அவருடைய பக்தர்களும் வந்து பிருந்தாவனத்தை விட்டு வெளியிலே போக வேணான்னு நினச்சார். ஸோ அதனால் பக்தர்கள் அங்கே போய் ஸ்நானம் பண்ணுறதுக்கு கங்கையை நாம் இங்கே கொண்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கங்கையை அவர் வந்து தன்னோட மனசுலேயே கொண்டு வந்தார். But again, you must understand, the purest devotees in the existence are in Vrindavan. What they have to get purified of is all part of Leela. இங்கே மறுபடியும் நம்ம இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் இருக்கிறதுலே தூய்மையானவர்கள். அவங்க தூய்மை அடைகிறதுக்கு என்ன இருக்குது, ஆனால் அது வந்து ஒரு லீலைக்காக அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது, அவ்வளோதான். The real purpose of manifesting Manasi Ganga is that Krishna can have pastimes with the gopis and the gopas. உண்மையான காரணம் மானசி கங்கா உருவாகிறது, இதெல்லாமே கிருஷ்ணர் கோபர்கள் கூடவும் கோபியர்கள் கூடவும் நேரத்தை செலவழித்து அவர் லீலைகள் புரியறதுக்காக தான். So, gopis will come from different villages around and they will come on the one side of the Manasi Ganga and they will take a boat to cross and sell the butter, milk, yogurt, whatever they had, flowers. கோபியர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க கிராமத்தில் இருந்து அவங்க வீடுகளில் உற்பத்தி பண்ணக்கூடிய பால், தயிர், வெண்ணெய் இது மாதிரி பொருட்களை எல்லாம் விற்பனை செய்கிறதுக்காக எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மானசி கங்கா அந்த குளத்தை கடந்து இந்த பக்கம் வரணும். There was a market other side, so they had to cross the Manasi Ganga. Yeah. இந்த பக்கத்தில் தான் சந்தை இருக்கும். அங்கே அந்த மானசி கங்கை கடந்து வந்து தான் அவங்க அந்த சந்தைக்கு போக முடியும். So Krishna would take opportunity to meet them, but he will disguise himself as one of the boatmen and his friends. They will dress differently, they put mustache, he would hide the flute, like that, you know. So. இப்போ வந்து கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், இந்த கோபியர்கள்லாம் சந்திக்கிறதுக்காக காத்துட்டு இருப்பார். ஆனால் வந்து வேஷம் போட்டுக்குவார். எப்படின்னா படகு ஓட்டுறவர் மாதிரி மீசெல்லாம் வச்சுக்கிட்டு அவரோட புல்லாங்களெல்லாம் மறைச்சிக்குவார். இந்த மாதிரி கொஞ்சம் வேஷம் போட்டுக்கிட்டு அந்த படகு ஓட்டுறவர் மாதிரி வருவார். So once like that he took the gopis in the boat, started boating, came in the middle of Manasi Ganga and said, you have to pay tax. Then he increased the price in the middle of the lake. இப்போ ஒரு முறை அந்த மாதிரி அவர் படகு ஓட்டியாக வரார். அந்த படகுல கோபியர்கள்லாம் அவங்களோட அந்த பானையெல்லாம் எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற பொருட்களோடு வராங்க. பாதி தூரம் அந்த படகுல பாதி தூரம் வந்த உடனே படகை நிறுத்திட்டு, இப்போ வந்து நீங்கள் வரி கட்டணும், அதுவும் வரியை வந்து இப்போது அதிகப்படுத்தி கேட்குறாரு. நீங்கள் கொடுக்கலன்னா உங்களை அக்கறையில் கொண்டு போய் விட மாட்டேங்கிறார். And gopis, they went on arguing, this is not fair, you are charging too much, what is this, you are taking tax in butter and milk and the yogurt, you know, what kind of tax collector you are? இப்போ கோபியர்கள் வந்து அவர்கிட்ட வாதம் பண்ணுறாங்க, என்ன இது நியாயமே இல்லையே, இப்போ பால், தயிர், வெண்ணெய்க்கெல்லாம் வந்து நீங்கள் வரி வாங்கினீங்கன்னா எப்படி அது சரியாகும்? Then he started shaking the boat purposely. அப்போ அவர் வேணும்னே அந்த படகை வந்து ஆட்டுறார், இப்படியே ஆட்டுறார். But they were more upset with him. Look what kind of person. And they couldn't, he was disguised, so they couldn't realize it's Krishna. இப்போ அவங்களுக்கு இன்னும் கோபம் வருது கோபியர்களுக்கு. அவங்களுக்கு இன்னும் இது கிருஷ்ணர் தான் அப்படின்றது அடையாளம் தெரியல, ஏன்னா இவர் வேஷத்தில் இருக்கிறார். So, then by his mystic power, storm came. அப்புறம் அவருடைய யோக சக்தி மூலமாக திடீர்னு பார்த்தீங்கன்னா இடி மின்னல்லாம் வருது. So then they really got scared. The boat is shaking and heavy wind and rain and what to do now? Big mess, tension. இப்போ பயங்கரமாக இடி, மின்னல், காற்றெல்லாம் அடிக்குது, படகு வேறு இங்கே ஆடுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்க ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க. So they all say, please we'll pay any tax, whatever you want, just save us, protect us. They all cluster around him, you know. ஸோ தயவு செய்து எங்களை காப்பாற்றுங்க, இங்கே வந்து இந்த இருக்கிற சூழ்நிலையில் வந்து எங்களை காப்பாற்றிருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். வரி வேணும்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நாங்கள் கொடுத்துட்றோம், எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை சுற்றி வந்து எல்லாரும் நின்றுக்கிறாங்க. They all came near and Krishna said, don't worry, I'll protect you.
I'm expert both men. அவங்க எல்லா பக்கத்தில் வந்து அவர்கிட்ட நின்ன உடனே ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வந்து ரொம்ப அனுபவம் மிக்கவன் இந்த படகு ஓட்டுறதுல, அதனால் நீங்கள் பயப்படாதீங்கிறார். But then Lalita Devi saw the flute behind. Then she started scolding. He was exposed. அதுக்கப்புறம் லலிதா தேவி வந்து கிருஷ்ணர் பின்னாடி புல்லாங்குழலில் மறைச்சி வச்சுருக்கிறத பார்த்துடுறாங்க. இது கிருஷ்ணர் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அப்போ வந்து கிருஷ்ணர் தான் அப்படின்றத எல்லாருக்கும் வெளிப்படுத்துகிறாங்க. So they were happy to be on board with Krishna. They were happy to have this pastime with him. But externally everything appeared like some quarrel and some kind of teasing between boys and girls. But these are spiritual pastimes. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க. இந்த மாதிரி கிருஷ்ணரு கூட அவங்க நேரம் செலவழித்ததும் கிருஷ்ண கோபியர்களுக்கும் மகிழ்ச்சி தான், கிருஷ்ணருக்கும் அது மகிழ்ச்சியான விஷயந்தான். ஆனாலும் இந்த லீலைக்காக ஒரு பதற்றத்தை உண்டாக்கி, அவங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கி, அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குற மாதிரி, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி இவர் நடித்து இதெல்லாம் ஒரு லீலைக்காக அவர் செய்கிறார். So you must understand whom is Ganga purifying here. Ganga gets purified here by touch of the lotus feet of gopis and Krishna, you know. இப்போ உண்மையிலேயே கங்கை வந்து இங்கே யாரையும் தூய்மைப்படுத்தணுன்றதெல்லாம் கிடையாது. உண்மையில் இப்போ சொல்லணுன்னா கிருஷ்ணர் கோபியர்களுடைய திருவடிகளை தொடர்றது மூலமாக கங்கை தான் தூய்மை அடைகிறாங்க. So don't be surprised that people always charging every ramp, every place they were charging parking and tax and stopping rickshaws and cars and buses all the time. They learn from Krishna. This is tax collecting land, you know. ஸோ அதனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வண்டியில் நிறுத்தி பஸ்ஸு ஆட்டோ இந்த மாதிரி எல்லா வண்டியும் நிறுத்தி அங்கங்கே காசு வசூல் பண்ணிகிட்ருப்பாங்க. இது வந்து எல்லாம் கிருஷ்ணகிட்ட இருந்து அவங்க கற்றுக்கிட்டது. So this is spiritual world. They're just playing all day. They're just enjoying each other's company. They're all pure souls. Nobody thinks of selfishness and self-enjoyment. Everybody thinking how to be Krishna, how to serve Krishna, how to please Krishna. இது ஆன்மீக உலகம். இங்கே வந்து யாருக்குமே சுயநலம்ன்றதே கிடையாது. நான் எப்படி அனுபவிக்கிறதுன்றதை பற்றி யாருமே யோசிக்கிறது இல்லை. எப்படி கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது, எப்படி கிருஷ்ணருக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது அப்படின்னு கிருஷ்ணரை பற்றி தான் எல்லாருமே சிந்திக்கிறாங்க. So great king Vajranabha, great grandson of Lord Krishna, he carved the beautiful deity of Srinaji, Gopalaji. Krishna lifting Govardhan hill and install it on this white temple. Where is the temple? There you can see the temple, old temple of Gopalaji. கிருஷ்ணருடைய அந்த கொல்லு பேர் வஜ்ரநாப. நேற்று பிருந்தாவனத்தில் நம்ம கேட்டோம் நிறைய விக்கிரகங்கள்லாம் அவர் பிரதிஷ்டை பண்ணாருன்னு. அவரே தான் இங்கே இருக்கிற அந்த வெள்ளைய ஒரு கோயில் தெரியுது பாருங்கள் மேலே மலை மேலே, அந்த கோயிலில் வந்து கோபாலர் விக்கிரகத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருந்தார். This is old temple of Gopalaji, original temple on the top of Anior village. இந்த அணியோர் கிராம பக்கத்தில் அந்த மலை மேலே இருக்கிற அந்த கோயில் வந்து பழைய கோயில் தான் அது. Again, there were wars, there were so many commotions 5,000 years ago. So deity was buried under the ground and temple was demolished actually. அந்த சமயத்திலேயே மறுபடியும் வந்து இங்கேயும் சில போர்லாம் நடந்தது, சில பதட்டமான சூழ்நிலையெல்லாம் இருந்ததுனால விக்கிரகத்தை வந்து மண்ணில் புதைச்சிட்டு வச்சுட்டு அந்த கோயிலெல்லாம் இடிக்கப்பட்டிருந்தது. So some 550 years ago, maybe 600 years ago now, near 600 years ago, great sadhu, great Mahabhagavata Madhavendra Puri came here, who is the guru of Ishvara Puri, who is guru of Chaitanya Mahaprabhu. 550-600 வருடங்கள் சுமார் அந்த சமயத்தில் இங்கே மாதவேந்திர பூரி அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த வைஷ்ணவர் வந்தார். மாதவேந்திர பூரி வந்து ஈஸ்வர பூரியோட குரு, ஈஸ்வர பூரி சைத்தன்ய மகாபிரபுவோடைய குரு. ஸோ அந்த மாதவேந்திர பூரி வந்து இங்கே இருந்தபோது So he came here on this place, exactly this temple area. This is the place where he came, sat under the tree and chanted his rounds. அவர் இங்கே வந்தார், சரியாக இந்த கோயில் இருக்கிற இந்த இடத்துக்கு தான் வந்தார். இங்கே தான் உட்காந்து அவர் ஜபம் பண்ணிட்டு இருந்தார். And he was in transcendental ecstasy. He forgot eating, he forgot sleeping. அவர் எப்பவும் பரவசத்தில்
சாப்பிட்றது தூங்குறத கூட மறந்துட்டு எப்போவும் பரவசத்தில் பகவானுடைய நாமத்தை சொல்லிகிட்டு இருப்பார். So after some time, one boy came, Gopal, local from a near village, and brought one dabba with milk, one pot full of milk. கொஞ்ச நேரம் கழித்து அவர் வந்து இங்கே ஜபம் பண்ணிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் இந்த கிராமத்தில் இருந்த ஒரு சிறுவன் ஒரு பானையில் வந்து பால் கொண்டு வந்து கொடுக்குறான், சின்னதாக ஒரு பானையில். He said, Maharaj, my mother and other Matajis, they saw you here for days, you are not eating, they sent some milk, they all given some milk, and please you eat. In our village nobody is fasting. அப்போ அவர் வந்து அந்த பையன் வந்து சொல்கிறான், மகாராஜ் இங்கே கிராமத்தில் இருக்கவங்களாம் உங்களை பார்த்துருக்காங்க, நீங்கள் வந்து எதுவும் சாப்பிடாமல் இருக்கீங்க, இங்கே எங்கள் ஊரில் வந்து யாருமே சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, அதனால் உங்களுக்கு கொஞ்சம் பால் கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் பால் குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. You drink, I'll come later collect the pot back. நீங்கள் இந்த பாலை குடிச்சிட்டு இந்த பானையை வைங்க, நான் பானையை வந்து அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். So Madhavendra Puri look at the boy, says, so I mean, where did you come from? I'm local from village. Boy was very beautiful, spoke very nicely, and quickly left. இப்போ அந்த வந்த சிறுவன் ரொம்ப அழகாக பேசுகிறான். நான் இந்த மாதிரி நான் இங்கே பக்கத்தில் கிராமத்தில் இருந்து தான் வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாலை குடிச்சிட்டு பானையை வைங்க, நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு உடனே கிளம்பியாச்சு. So he drank milk and kept on thinking of that boy. When he will come, I want to, who is he? Why he is like this beautiful, attractive to me? So he was holding pot and waiting all the time, looking in direction of the village when the boy will come collect his pot. இப்போது அவர் அந்த பாலை குடிச்சிட்டு அதை பற்றி சிந்திச்சுட்டே இருக்கார். அந்த பையன் யார், அது ஏன் அவர் மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது, எப்போ வருவான் வந்து அவனுக்கு அந்த பானையை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு அதை பற்றியே நினச்சிட்டு இருக்கார். But the boy never came. ஆனால் அந்த பையன் திரும்ப வரவே இல்லை. So he went on chanting all night, and somewhere in the morning, little bit transcendental slumber came upon him. அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து ஜபம் பண்ணிகிட்டே இருக்கார், இரவு முழுக்க ஜபம் பண்ணிகிட்டே இருக்கார். அதிகாலை நேரத்தில் ஒரு மாதிரி உறக்கம் வருது. Okay, difficult to translate. Yeah. So that Gopal boy came in the dream, and he said, hey Madhavendra, I'm living here in the bushes, buried under the bushes and little mud covering me for years. I'm feeling hot and hungry. Why don't you take me out and worship properly? It was Krishna himself showing him where the Gopalaji Murti of King Vajranabha was actually buried. Hidden, basically. ஸோ இப்போது அவர் கொஞ்சம் உறக்கம் வந்த உடனே அதில் ஒரு கனவு வருது. அந்த கனவில் கிருஷ்ணர் தோன்றி, மாதவேந்திர என்னை வந்து ரொம்ப நாள் முன்னாடி இங்கே மண்ணில் வந்து மறைச்சி வச்சுருக்காங்க, ரொம்ப நாளாக மண்ணுக்குள்ளே இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப வெப்பமாக இருக்குது, என்னை வந்து வெளியில் எடுத்து என்னை வந்து குளிப்பாட்டி எனக்கு வந்து கொஞ்சம் குளுமைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கேட்குறார். So in the morning, Madhavendra Puri went to the villagers and informed them that, look, Gopalaji came in dream and told me that there is Murti here. So they went on with this knives and whatever axes. They cleared the area. They found a huge deity. Shinaji is huge deity of Krishna holding Govardhan hill like that. ஸோ உடனே அந்த மாதவேந்திரர் என்ன பண்ணுறாரு, அன்றைக்கி பொழுது விழிஞ்ச உடனே அங்கே பக்கத்தில் இருக்கிற கிராமத்து மக்கள்கிட்ட போய் சொல்கிறார், இந்த மாதிரி கோபாலர் வந்து என்கிட்ட சொன்னார், எல்லோரும் வாங்க கொஞ்சம் அந்த இடத்த வந்து நம்ம தோண்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். அவங்க எல்லாம் கையில் கொஞ்சம் கத்தி கடப்பாறை எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அந்த புதரெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அந்த இடத்த கொஞ்சம் தோண்டி பார்க்குறாங்க. ஒரு பெரிய கோபாலர் விக்கிரகம் இருக்கிறது. And many people needed to lift the deities. நிறைய பேர் சேர்ந்து தான் அந்த விக்கிரகத்தை தூக்க வேண்டியிருந்தது. So they brought it on top of the hill where was now the present temple, this white temple there. இப்போ அவங்க அந்த விக்கிரகத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த மேலே இருக்கிற அந்த கோயிலுக்கு கொண்டு வந்தாங்க. All temple was demolished, so nothing was there. So they put a big stone as a pedestal, then put Murti, they put another stone to back it up. இப்போ
பழைய கோயில் இடிக்கப்பட்டிருந்ததுனால இப்போ கோயில் எதுவும் இல்லை. அதனால் என்ன பண்ணாங்க, கீழே வந்து ஒரு பெரிய கல், கொஞ்சம் மட்டமான கல் வச்சு அது பின்னாடி வந்து அந்த விக்கிரகம் விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக வேற ஒரு பெரிய கல் வச்சு அந்த கல் மேலே அப்படியே சாத்தி வைக்கிறாங்க. Then from Govinda Kund here, they brought 900 pots, clay pots with water and did Abhishek. அதுக்கப்புறம் 900 பானைகள் தண்ணீர் இங்கே இந்த கோவிந்த குண்டத்துலேருந்து கொண்டு வந்து அந்த கோபாலருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க. And then the villagers started bringing offerings, wheat, rice, milk, butter, so many items. அதுக்கப்புறம் இந்த கிராமத்து மக்கள்லாம் அவங்ககிட்ட இருக்கிற கோதுமை, அரிசி, வெண்ணெய், பால், தயிர், இப்படி என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் கோபாலருக்கு அர்ப்பணம் பண்ணுறதுக்காக கொண்டு வராங்க. Rich merchants from Mathura, they brought the clothes, they brought the ornaments, they brought earrings, they brought turbans, and deity was so beautiful, everyone was attracted. மதுராவில் இருக்கிற செல்வந்தர்கள்லாம், வியாபாரிகள்லாம் என்ன பண்ணாங்க, அவங்க நல்ல அருமையான ஆபரணங்கள், ஆடைகள், அழகு சாதன பொருட்கள், இப்படி நிறைய பொருட்கள்லாம் கொண்டு வந்து ரொம்ப அழகாக அலங்காரப்படுத்துகிறாங்க கோபாலரை. So huge offerings of Bhoga were offered and then distributed to devotees. மிகப்பெரிய அளவில் போக தயார் பண்ணி அதை நைவேத்தியம் செய்து எல்லாருக்கும் விநியோகம் செய்தாங்க. And then the second village heard, oh, there is beautiful deity found in Govardhan and they accepting offerings. So second village came, brought so much milk, so much butter. So ceremony continued. 1 week, 2 weeks, 3 weeks, more villages coming. 1 full month, every day there was Anukut offered and every day tremendous quantities of prasadam were distributed. அதுக்கப்புறம் பக்கத்து கிராமத்து மக்கள்லாம் இந்த மாதிரி இங்கே ஒரு விக்கிரகம் கோவர்தன்லேருந்து எடுத்திருக்காங்களாமே, அது வந்து அங்கே கிராமத்து மக்கள்லாம் சேர்ந்து அதை விழாவாக கொண்டாடி இருக்காங்களாமே அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே ஏன் நம்ம அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த கிராமத்து மக்கள்லாம் வந்து அவங்க ஒரு நாள் விழா கொண்டாடுறாங்க. அப்படி அடுத்தடுத்த நாள் அந்த மாதம் முழுக்க எல்லா ஊர்களில் இருந்தும் மக்கள் வெவ்வேறு பொருட்களை கொண்டு வந்து அவங்க பகவானுக்கு நைவேத்தியம் செய்து பெரிய அளவில் பிரசாத விநியோகம் செய்து அதை பெரிய விழாவாக ஒவ்வொரு நாளும் அதை விழாவாக கொண்டாடுறாங்க. So everybody came to see beautiful deity of Gopalaji. Everybody came to touch feet of Madhavendra Puri to whom Gopalaji spoke. A miracle. It's an amazing thing happened. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அத்தனை பேரும் அங்கே வந்து கோபாலரை தரிசனம் பண்ணிட்டு கோபாலருடைய திருவடிகளில் விழுந்து வணங்கிட்டு மாதவேந்திர புரியும் வந்து வணங்குறாங்க. எல்லாரும் அவருடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. So then Gopalaji again came in dream to Madhavendra Puri. மறுபடியும் கோபாலர் மாதவேந்திர புரியோட கனவுல வரார். After 1 year of such a worship, that is already 1 year was established to worship, he set up the pujaris, how to worship, aratis, everything. Gopalaji came in dream and instructed him. இப்போ இந்த கோபாலர் விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி வழிபட தொடங்கி ஒரு வருஷம் ஆன பிறகு இந்த கோபாலர் மறுபடியும் மாதவேந்திரருடைய கனவுல வரார். He told him that still I feel hot because many years I was without water, without offerings, without, my body is so much hot. You go to South India, kingdom of Vidyanagara, not Vijayanagara, Vidyanagara kingdom, and get some sandalwood for me and camphor. இப்போ ரொம்ப நாளாக நான் மண்ணுக்குள்ளேயே இருந்ததுனால என் உடல் வந்து ரொம்ப வெப்பமாகவே இருக்குது. இவ்வளோ நீங்கள் செய்த பிறகும் கூட. ஸோ என்னுடைய வெப்பம் தணியணும் அப்படின்னா நீங்கள் தென்னிந்தியாவில் இருக்கிற வித்யாநகர அந்த அமைச்சர் அந்த ராஜ்யத்தில் போயிட்டு நீங்கள் அங்கிருந்து சந்தனமும் கற்பூரமும் கொண்டு வாங்க. அதை வந்து எனக்கு அரைச்சி அதை பூசணிங்கன்னா என்னுடைய வெப்பம் தனியும் அப்படின்னு சொல்கிறார். Yeah, that's different from Vijayanagara kingdom. This is Vidyanagara kingdom. Anyway, so I say Vidya. Vidya, you said no. Somebody said Vijayanagara, but it's not. So Madhavendra Puri immediately started
And on the way, he stopped in Remuna, where is another Gopal deity there. இப்போ Orissa. மாதவேந்திரபுரி அந்த சந்தனம் எல்லாம் எடுத்துட்டு வரும்போது No, he started from here towards on the way. இங்கிருந்து போகும்போது அவர் வந்து அங்கே இன்னொரு கோயில் இருக்குது, அங்கே ரெமனான்ற ஊரில் அங்கே அந்த கோயிலில் அவர் தங்குறார். So there is beautiful deity of Gopalaji there playing flute. அங்கே புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப அழகான கோபாலர் விக்கிரகம் இருக்குது. So when he saw deity, he started dancing and singing and chanting in ecstasy. அந்த விக்கிரகத்தை பார்த்த உடனே இவர் ஆடி பாடி பரவசத்தில் இருக்கிறார். Then he saw Pujaris bringing full plate of condensed milk, wheat rice, condensed kheer, you may say. Yeah. அதுக்கப்புறம் அந்த பூஜாரி வந்து அந்த கோபாலருக்கு நைவேத்தியம் செய்கிறதுக்காக நல்ல சுண்ட காய்ச்சின பால் ஒரு பதார்த்தம் செய்து அதை கொண்டு வராங்க. Dark color condensed, very much kshiram. அந்த பால் வந்து நல்ல சுண்ட காய்ச்சி அது கொஞ்சம் நிறம் வந்து கொஞ்சம் கருத்த நிறத்தில் இருக்கும். So when Pujari came, place it on altar, he removed the cover and he saw the offering, and he thought, oh, what is this amazing item? Maybe I could taste a little bit and understand and cook for my Gopalaji also. இப்போ அந்த பூஜாரி வந்து பகவானுக்கு கோபாலருக்கு நைவேத்தியம் பண்ணும்போது அது அந்த கொண்டு வந்த அந்த பதார்த்தத்தை திறந்து பகவான் முன்னாடி வச்சு நைவேத்தியம் பண்ணும்போது அதை பார்த்துட்டு, இது என்ன பதார்த்தம், பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு பதார்த்தம் மாதிரி இருக்கு, இது என்னன்னு தெரிஞ்சதுன்னா நம்மளும் வந்து நம்ம கோபாலருக்கு வந்து இது மாதிரி செய்து நம்ம நைவேத்தியம் செய்யலாமே அப்படின்னு யோசிக்கிறார். But next moment he felt bad that how can I desire to taste something even before offering to Krishna. He felt so bad. He offered pranam and left temple silently. அதை நினச்ச உடனே அடுத்த க்ஷணமே அவருக்குள்ள ஒரு எண்ணம் என்னென்னா, இப்போ தான் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண போகிறாங்க, அதுக்கு முன்னாடியே அதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருக்கேனே, இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே அதை தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அந்த இடத்த விட்டு உடனே கிளம்பிடுறார். Of course his desire was pure because he really wanted to taste something to learn how to cook it for his Gopalaji, not for himself. But still he was thinking, why before offering I have to, think like that. உண்மையிலே அவருடைய ஆசை என்னவோ ரொம்ப தூய்மையானது தான். ஏன்னா அது வந்து சுவைச்சு பார்த்து அதோட பதார்த்தம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா அதை கோபாலருக்கு நைவேத்தியம் பண்ணணுன்றதுக்காக தான் அவர் அதை ஆசைப்படுறார். So he went out of the temple, went to local marketplace, he was chanting there. அதனால் அவர் அங்கிருந்து அந்த கோயிலை விட்டு வெளியில் போயிடுறார். அங்கே வெளியில் வந்து ஒரு சந்தை இருக்குது, அங்கே போயிட்டு உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். So he was at the highest level of renunciation. He would not even beg for food. If somebody offers something, he would eat. Otherwise that day he will not eat. He will go on chanting. Nothing. He won't bother. அவர் துறவு வாழ்க்கையில் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருந்தார். யாராவது வந்து அவருக்கு வழியை ஏதாவது உணவு கொடுத்தா தான் அன்றைக்கி சாப்பிடுவார். யாரும் கொடுக்கலன்னா அன்றைக்கி சாப்பிடவே மாட்டார். அவர் திருநாம ஜபத்தில் முழுமையாக ஆழ்ந்து இருப்பார். So what happened is amazing. Deity himself, Gopalaji, he of evening offering, he took one pot and hidden behind curtain to spare for Madhavendra Puri. Deity himself wanted that, let him try, let him get prasadam. இப்போ என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்தது அப்படின்னா, அந்த பூஜாரி நைவேத்தியம் பண்ணுறதுக்காக அந்த பதார்த்தங்களை கொண்டு வந்திருக்கார் அந்த பானையில், அந்த கீர்ன்ற அந்த பதார்த்தத்தை. இப்போது அவர் நைவேத்தியம் பண்ண கொண்டு வந்தபோது அவர் என்ன பண்ணுறார், கோபாலர் விக்கிரகம் வந்து என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து ஒரு பானையை எடுத்து அவருக்கு பின்னாடி மறைச்சி வச்சுட்டார். And Gopalaji came. அது எதுக்காகன்னா, அது வந்து மாதவேந்திரருக்கு கொடுக்கணும். அவர் அதை சுவைத்து பார்த்துட்டு அதை வந்து அவர் விருப்பப்பட்ட மாதிரியே இங்கே கோவர்தனில் வந்து கோபாலருக்கு செஞ்சு அதை நைவேத்தியம் பண்ணணுன்றது அங்கிருந்த கோபாலருடைய விருப்பம். So
Gopalji came in dream to Pujari and said, look, I hidden one pot there. Go on the altar, behind the curtain, you'll find pot. Go to the market, find Madhavendra Puri and tell him that I am sending this. இப்போ அந்த பூஜாரியோட கனவில் கோபாலர் தோன்றி சொல்கிறார், இந்த மாதிரி நான் ஒரு பானை கீரை வந்து எனக்கு பின்னாடி எடுத்து நான் மறைச்சி வச்சுருக்கேன். அந்த கீரை எடுத்துகிட்டு என்னுடைய பக்தர் மாதவேந்திர பூரின்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் எங்கே இருக்கிறாருன்னு கண்டுபிடிச்சி அவர்கிட்ட அந்த பிரசாதத்தை கொடுங்க, அந்த கீரை கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். So Pujari woke up in dream. Is it true? Not. Took quickly bath, went to the altar. Behind curtain there was a full big pot full of nectar. உடனே பூஜாரிக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்னு. காலைல எழுந்திரிச்சு உடனே குளிச்சுட்டு உடனே கோயிலுக்கு போய் ஆல்ட்ரை திறந்து பார்த்தா பின்னாடி அவர் சொன்ன மாதிரி ஒரு பானை நிறைய அந்த கீர் பதார்த்தம் இருக்குது. So Pujari went to the market and shouted, who is Madhavendra Puri? Madhavendra Puri, Gopalji stolen clay of prasadam for you. He is sending you. Where are you? Who are you? ஸோ அவர் அந்த சந்தையில் வந்துட்டு கத்துறார், யார் நீங்கள் மாதவேந்திர பூரி, இங்கே யார் இருக்கீங்க, யார் மாதவேந்திர பூரி, கோபாலர் உங்களுக்காக இந்த பதார்த்தத்தை எடுத்து வச்சிருக்கார், யார் நீங்கள், வாங்க இதை வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கத்துறார். So when he found him there sitting chanting, he immediately offered pranam, touched his feet and explained, Gopalji sent. So Madhavendra Puri was in ecstasy, look at the deity is stolen. So he took the nectar and he said, wow, this is amazing, I have to offer to my Gopalji. ஸோ அதுக்கப்புறம் அவர் கண்டுபிடிச்சிடுறார், இவர் தான் உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் தான் மாதவேந்திர பூரின்னு தெரிஞ்சிருது. உடனே அவருக்கு விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி கோபாலர் உங்களுக்காக எடுத்து வச்சிருந்து உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்கார், ஸோ அதனால் தயவுசெய்து இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்குறார். So not only that he drank the nectar, sweet rice from that kshira, but he clay pot he broke into small pieces, put in his uttariya, tight in the corner, and every day eat a little bit of the pot also. Krishna himself gave it. அவர் என்ன பண்ணார், அந்த பானையோடு சேர்த்து அந்த கீரை வாங்கிட்டு அந்த கீரை வந்து அவர் சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் அந்த பானையவே வந்து உடைச்சி துண்டு துண்டாக சின்ன சின்ன துண்டு துண்டாக உடைச்சி அதை வந்து தன்னுடைய துண்டில் வந்து கட்டி ஒரு மூலையில் கட்டி வச்சுக்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்த பானையோட ஒரு துண்டு கூட வந்து வீணாயிடக்கூடாது, இது ஏன்னா கிருஷ்ணரே எடுத்து வச்சிருந்து கொடுத்துருக்கிறார் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு உயர்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானையை கூட தினமும் ஒரு சின்ன சின்ன பீஸாக அதை வந்து சாப்பிட்டார். So since that day, that deity is known as Kshira Chora Gopinath. அந்த நாளிலிருந்து க்ஷீரா சோர கோபிநாத் அப்படின்னு அந்த விக்கிரகத்துக்கு பேர் வந்தது. Which means the Gopinath who stolen the Kshira, who stolen the pot of the sweet rice. அப்படின்னா அந்த க்ஷீரா என்ற அந்த பதார்த்தத்தை திருடினவர் அப்படின்னு அர்த்தம் அந்த க்ஷீரா சோர கோபிநாத். So anyway, Madhavendra Puri came to Puri and then he went to the Vijayanagara kingdom, got the sandal, got the camphor, and went back. Gopalji again from Govardhan came into dream and say, apply this sandal on chandan on Gopinath here. I'll get cool in Govardhan, don't worry. Because it was very dangerous to cross that area with that huge quantity of sandal and camphor because of Muslims rulers. So Gopalaji saved him from trouble, basically saved his life. So இப்போ என்ன ஆச்சு, மாதவேந்திர பூரி திரும்ப வித்யாநகரத்துக்கு வர்றார். அங்கே அந்த சந்தனம் கற்பூரம் எல்லாம் அவருக்கு கிடைக்கிறது. அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்ப இங்கே கோவர்தனுக்கு வர்றதுக்காக அவர் பயணிக்கும்போது அங்கே இதில் வரும்போதே மறுபடியும் வந்து கோபாலர் சொல்கிறார், நீங்கள் வந்து இந்த சந்தனம் இதெல்லாம் அங்கிருந்து இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வர வேண்டியதில்லை, அங்கே ரமணாவில் இருக்கிற அந்த கோபிநாத்தருக்கே வந்து இந்த சந்தனத்தை நீங்கள் அரைச்சி அவருக்கே நீங்கள் அதை அர்ப்பணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். காரணம், அன்னைக்கு காலகட்டத்தில் வந்து இஸ்லாமியர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்த சமயம் அந்த முஸ்லீம்கள் வந்து இந்த மாதிரி சந்தனம் எல்லாம் பெரிய அளவில் கொண்டு வர்றதுக்கு அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அதனால் மாதவேந்திர பூரி அவர் அதை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி கோபாலர் அவரை அந்த கோபிநாதருக்கே அந்த சந்தனத்தை எல்லாம் அர்ப்பணிக்க சொல்லிட்டார்.
And again, temple was running for 100 years, 150 years. And then again, our friend Asura Aurangzeb came and demolished the temple, and deities were hidden in Rajasthan. Even today, in Nadwara, Srinaji temple is actually original Gopalaji temple by King Vajranabha and found by Madhavendra Puri. மறுபடியும் வழக்கம் போல் அவுரங்கசீப் காலத்தில் இந்த கோயிலுக்கு பாதிப்பு உண்டான சமயத்தில் இங்கே இருக்கிற இந்த பக்தர்கள்லாம் இந்த கோபாலரை வந்து ராஜஸ்தானில் இருக்கிற ஸ்ரீநாஜி கோயில் அங்கே இருக்கிற விக்கிரகம் தான் இங்கே இருந்த ஒரிஜினல் விக்கிரகம் அங்கே கொண்டு போயிட்டாங்க. The deity was so beautiful. Actually, Akbar appreciated. He bowed down and diamond from his turban he given, and is today also on the chin of Srinaji. When you come for darshan, you will see it's glowing like anything. நீங்கள் இன்றைக்கி கூட ஸ்ரீநாஜி போனீங்கன்னா அந்த ஒரிஜினல் விக்கிரகத்தை அங்கே தரிசனம் பண்ணலாம். அப்போது இருந்த அக்பர் வந்து ரொம்பவே அந்த கோயில் வழிபாடு அதெல்லாம் ரொம்ப பாராட்டினார். அந்த சமயத்தில் அவர் தலையில் கிரீடத்தில் இருந்த ஒரு ரொம்ப அருமையான ஒரு வைரத்தை வந்து பகவானுக்கு கொடுக்குறார். அந்த வைரம் வந்து இன்றைக்கும் கோபாலருடைய அந்த கீழ் உதட்டில் வந்து வச்சுருப்பாங்க. ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா தரிசனம் பண்ணும்போது பார்க்கலாம். So next time when you come, we have to go to Karoli, we have to go to Jaipur, we have to go to Nadwara. What can be done? அடுத்த முறை நீங்கள் வரும்போது கரோலி, ஜெய்ப்பூர் மட்டும் இல்லாமல் நாத்வராவும் சேர்ந்து நீங்கள் யாத்திரை வரணும். Shri Gopala Ji ki jai, Shri Madhavendra Puri ki jai, Shri Giri Govardhan ki jai, Gaur Premanand. Okay, wake up now, time for prasadam. எல்லாரும் எழுந்திரிச்சிருங்க, இப்போ பிரசாத நேரம். So what you can do, before or after prasadam, whatever, you can go just behind, just 100 feet behind and come very near Govardhan, offer pranam, you can see beautiful hill, and then we'll continue. We'll take prasadam. இப்போ பிரசாதம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப போகிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு பின்னாடி அப்படி கொஞ்சம் வந்தீங்கன்னா அந்த மலைக்கு இன்னும் நெருக்கமாக வந்துடலாம். அங்கே வந்துட்டு நீங்கள் கோவர்தனுக்கு வந்து ஒரு நமஸ்காரம் தெரிவிச்சுட்டு நம்ம திரும்ப வண்டியில் போகலாம். Can come down also sprinkle little water from this Charanamrita nectar Govinda Kund. அதே மாதிரி இந்த கோவிந்த குண்டத்தோட தீர்த்தத்தையும் நீங்கள் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு தெளிச்சுக்கோங்க. And anybody wants to give a little donation, you can give to me. We'll give here to the Gopalaji a little bit for the local encouragement of the temple. யாராவது நீங்கள் நன்கொடை கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்கிட்ட நீங்கள் நன்கொடை கொடுங்க. அந்த நன்கொடை வந்து நான் அங்கே இருக்கிற கோபாலருடைய சேவைக்காக நான் பூஜாரிட்ட கொடுக்குறேன். Yeah, okay. Srila Prabhupada ki